வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே பொடி தோசைக்கான பொடியை தான் செய்ய போகிறோம். தோசை ஊற்றி அது மேலே எண்ணெயோ நெய்யோ விட்டு தேவையான அளவுக்கு இந்த பொடியை போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். சட்னியோ சாம்பாரோ செய்ய முடியாத சூழ்நிலைகளில் இந்த பொடி ரொம்பவே உதவியாக இருக்கும். ஹோட்டல் சுவையில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 8 காஷ்மீரி வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா சாதாரண வரமிளகாய் 4 மட்டும் போதும். இதை கருகாத அளவுக்கு 1 நிமிஷம் அளவான தீயிலேயே வறுத்துக்கலாம். சாதாரண வரமிளகாய் சேர்க்கும்போது இந்த அளவுக்கு கலர் வராது. 2 பல் பூண்டை நறுக்கி போட்டுக்கலாம். சின்னதாக இருந்ததுன்னா 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 கொத்து கருவேப்பிலை. மறுபடியும் 1 நிமிஷம் இதை வறுத்துடலாம். பூண்டு ஒரு அளவுக்கு தான் வதங்கும், அது பரவாயில்ல. வரமிளகாயும் பூண்டு முறுமுறுப்பாக வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியையும் கிள்ளி போட்டு வறுத்துக்கலாம். அளவான தீயிலேயே கருகாத அளவுக்கு 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, மறுபடியும் ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு பெருங்காயத்தை போட்டுக்கலாம். பேன் சூட்லேயே ஒரு 10-20 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளையும் சேர்த்து லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துடலாம். செவந்து வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காயை சேர்த்து அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பையும் போட்டு பேன் சூட்லேயே வறுத்துக்கலாம். உப்பில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதையும் பிளேட்டில் கொட்டிடலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம், நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பொருட்களையும் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அருமையான சுவையில் ஹோட்டல் மாதிரியே மணக்க மணக்க இட்லி தோசை பொடி ரெடி ஆயிருச்சு. இது நல்லா ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.